கேரமில் பாயசம் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா உருகி தேன் கலரில் வர ஆரம்பிக்கும். டார்க் கலரில் மாறிட்டுனா கசப்பு சுவையாயிரும் பாயாசம். இந்த அளவுக்கு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கிற பாலை சேர்த்து கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேரமில் மில்க் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, சாரப்பருப்பெல்லாம் நல்லா வறுத்தெடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மீதி இருக்கிற அதே நெய்யிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா பூ மாதிரி விரிகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பால் அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ கேரமில் பண்ணி வச்சிருக்கிற மில்கையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4 அப்படி இல்லைன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இறக்க போகிற சமயத்தில் நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, சாரப்பருப்பையும் சேர்த்து இறக்கி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.